தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இன்னும் டீ குடிக்கல. ஸோ கொஞ்சம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, தப்பு இல்லை. ஸோ நீங்களும் வேணால் நம்மளுடைய காணொலி பார்க்கணும்னா கையில் தேநீர் குடிச்சிக்கிட்டே நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நடந்த சம்பவம் அந்த மாதிரி. நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன் வேலூர் ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு கோவில், அங்கே ஒரு சின்ன மலை தான், ஒரு முருகர் கோவில், அங்கே போயிருந்தேன். அந்த முருகர் கோவிலில் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் நடந்தது. ஸோ முருகருங்க வித்தியாசமாக இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். அதுவும் போக வேலூர் ரத்னகிரி போயிட்டு அதுக்கப்புறம் வள்ளிமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் போயிருந்தேன். அங்கேயும் இன்னொரு சம்பவம் அதுவும் நடந்தது. ஸோ இந்த 2 சம்பவத்தையும் நான் இப்போ உடனே சொல்ல முடியாது. இருந்தாலும் முதல் சம்பவத்தை நான் வேலூர் ரத்னகிரியில் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் அன்றைக்கி கொடுக்க போகிறேன். அந்த ரத்னகிரி முருகர் கோவில் ஸோ உண்மையிலே மிக அருமையான கோவில். ஸோ எனக்கு இந்த கோயில் ஏன் போகணும் அப்படின்னு முதல்ல தோணுச்சு அப்படின்னா தெரியல, போகணும் அப்படின்னு தோணுச்சு. வேலூர் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது, ரத்னகிரி முருகர் கோயில், போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகத்தில் படித்ததுனால போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டேன். இந்த வேலூர் ரத்னகிரி முருகன் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த ரத்னகிரி முருகன் கோவில் இருக்குது. நான் பஸ்ஸில் ஏறி அதிகாலையிலே போயிட்டேன். அதிகாலையில் ஒரு 7:15 நான் மலை மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டேன். ஒரு சின்ன மலை தான், மலை மேலே ஏறுறதுக்கு போயாச்சு. போனோடனே சாமி தரிசனம். அப்போ தான் இந்த காலையில் முதல் பூஜை பண்ணுவாங்க இல்லையா, காலையில் பள்ளியறை பூஜைம்பாங்க. காலையில் எடுத்த உடனே அந்த சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை பள்ளியறை பூஜை. அதாவது நைட்டும் பண்ணுவாங்க, காலையிலையும் பண்ணுவாங்க. தூக்கி எழுப்புதல் பூஜை. ஸோ அப்போ காலையில் அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் உடல் ஃபுல்லாகவே வெள்ளையாக அவருக்கு இருந்தது. அவர் உட்காந்துருந்தார், ஒரு வயதான ஒரு முதியவர். அங்கே உட்காந்து பூஜையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக உள்ளே மற்ற ஐயர்கள்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாமியை ஒரு வலம் வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோவில் அந்த முதியவருடைய படம் போட்டு ஒரு 2 இடத்துல மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது மௌனகுரு சுவாமிகள்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அங்கே இருந்த ஒரு கடைக்காரர், அந்த சுவாமியை வலம் வரும்போது ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, அண்ணே இந்த மௌனகுரு சுவாமிகள்னு போட்டிருக்க அவர் இவர் தானா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இதில் என்னடா ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, நான் என்னுடைய ஒரு நிமிடம் இருங்க, அப்படி எங்கேயும் பெறாதீங்க. என்னிடத்தில் இந்த ஒரு புத்தகம் அருணாச்சல மகிமை அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையை பற்றிய அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள், அந்த கோயிலுடைய வரலாறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த அருணாச்சல மகிமை அப்படிங்கிற நூல் நான் எப்போது வாங்கி என்னுடைய வீட்டில் நான் வச்சுருந்தேன். ஆனால் படிக்காமல் வச்சுருந்தேன். பாதி படிச்சிருக்கேன், பாதிக்கு மேலே படிக்கலை. ஆனால் ரீசண்டான அந்த வேலூர் ரத்னகிரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இதில் மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த மௌனகுரு தினமும் காலையில் முருகரை தரிசனம் பண்ணும்போது அந்த மலை மேலே இல்லாமல் வாசல்லே நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ் போவாராம். இப்படி டெய்லி நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகரை போய் பார்த்துட்டு வரலாம். அது அந்த காலம் 1968 நினைக்கிறேன். ஸோ மலை மேலே போய் நம்ம முருகரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மலை மேலே போகிறாரு. மலை மேலே போனோன்னே என்னன்னு தெரியல, ஒரு பயங்கரமான முருகருடைய அருள் சக்தி இவருக்குள்ளே பாய்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடலில் போட்டிருந்த அனைத்து ஆடைகளையும் களைந்து விட்டு வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். இந்த மாதிரி ஒரு ஆடையெல்லாம் களைந்து விட்டு உட்காந்துருக்கும் போது அவருடைய அப்பா வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அவர் அப்பாட்ட போய் ஒருத்தர் தகவல் சொல்கிறார். உடனே அவங்க அப்பா மலை மேலே பையன் இப்படி ஆயிட்டானே
அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் வந்து கூப்பிடுதாரு. பையன் வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே ஆயிடுறாரு. வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாரு. அங்கேயே கோமணம் கட்டி உட்காந்துருந்தாரு. அவர் வந்து அங்கேயே சாமியார் ஆகி அங்கேயே இருந்துருந்தார். அவர் தான் மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லி நான் இந்த நூலில் படித்தேன். ஸோ ரத்தனகிரியில் குறிப்பிடப்பட்ட அந்த மௌனகுரு சுவாமிகளை பற்றி இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ அவர் வந்து இன்னும் வந்து இங்கே இருக்கார், அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்தது. அந்த முதியவர் வந்து அவர் முதியவராகி இப்போவும் அதே கோமணத்தோடு தான் இருக்கார். இன்னும் அவர் உடல் ஃபுல்லாக கொஞ்சம் வெளில விழுந்திருக்கு பயங்கரமாக. ஆனால் மௌன குருங்கிறதுனால யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறார். அங்கே உள்ள ஐயர்கள்ட்ட மட்டும் ஏதோ 1-2 வார்த்தைகள் பேசின மாதிரி நான் பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுகிறதே கிடையாது. அமைதியாக மௌனமாக இருக்கார். பக்தர்கள் வரக்கூடிய ஒரு சில பக்தர்கள் வந்து அவருடைய காலடியில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து திருநீர் அவர் கையில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ உண்மையிலே நானும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அன்னைக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்படி ஒரு மனிதர் வந்து ஒரு இருப்பார், அதுவும் நான் படித்த புத்தகத்தில் உள்ள ஒரு மௌனகுரு சுவாமிகள் இருப்பார் அப்படிங்கிற ஆச்சரியம். அந்த கடைக்கார்ட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் தான் இவர் அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷம். அதாவது நம்ம ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு ஆள் இன்னும் உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. ஒருவேளை இவர்கள்லாம் மறைந்த சித்தர்கள் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் இருக்கும். அவருடைய புகைப்படம் ஒளிப்படத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன், பாருங்கள் நீங்கள். ஸோ யாராவது நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா ரத்னகிரி போய் அவரையும் தரிசனம் பண்ணோம். ஆனால் அவர் வந்து எல்லா நேரமும் இருக்க மாட்டார். காலையில் அந்த அதிகாலையில் நேரத்தில் தான் அந்த பூஜையில் இருப்பார். அப்புறம் மாலை வேலை பூஜையில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற நேரம்லாம் இருக்க மாட்டார் அவர் தியானத்தில். அங்கே கோவில்லே அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூம்லேயே அவர் தியானத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதுதான் நடந்த சம்பவம் அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம். அதை விட ஒரு அல்டிமேட்டு வள்ளிமலையில் அதுக்கடுத்து நடந்தது. ஸோ அந்த வள்ளிமலை காணொலியும் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ அடுத்த வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து மகிழுங்கள். இன்றைக்கி வந்து இந்த ரத்னகிரி முருகன், ஸோ முருகனை தரிசியுங்கள். அந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா வேலூர் போனீங்கன்னா வேலூர் ரத்னகிரி முருகன் கோயில் போகலாம், வேலூர் வள்ளிமலை போகலாம், வேலூர் கோட்டையை போய் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரலாம், ஒரு நாள் சுற்றுலா மாதிரி. ஸோ நம்ம சென்னையிலேருந்து பக்கம் தானே, அதனால் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த வேலூரில் தான் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற அந்த தங்க கோவிலும் இருக்குது. அதையும் பார்க்காதவங்க பார்க்கலாம். எனக்கு அந்த தங்க கோயில் மேலே நானும் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்தேன். தங்க கோயில் மட்டும்தான் ஒரு தடவை போயிருந்தேன். ஆனால் எனக்கு அது வந்து ஒரு வணிக நோக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு அது பிடிக்கல. அதாவது மனம் லைக்கலை இந்த கோயிலில். அதாவது நமக்கு பிடிக்கலடா, அதான் விடுங்களா, இனிமேல் என் ஜென்மத்துக்குமே இந்த கோயில் பக்கத்தில் என் காலடியே நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன். ஸோ அதனால் ஸ்ரீபுரம் கோயிலுக்கெலாம் நான் போகல. போயிட்டு நேராக ரத்னகிரி முருகன் கோயில் போயிட்டு வள்ளிமலை போயிட்டு வேலூர் கோட்டை பார்த்துட்டு வந்தேன். ஸோ இதுதான். ஸோ நீங்களும் பார்த்து மகிழுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.